கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே அல்லது தேவனுடைய வாசஸ்தலத்திலே வாசமாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். 84வது சங்கீதம் 11ஆம் வசனம் பார்த்து சொல்லுங்கள், தேவன் ஆகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையை மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில நம்முடைய ஆண்டவருடைய வாசஸ்தலத்திலே அங்கே பார்க்கிறோம், கிருபையும் மகிமையும் அங்கே அவர் அருளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிருபையையும் மகிமையையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை அளவில்லாத அவருடைய கிருபை, மிகுந்த மேன்மையான அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தான், தேவனுடைய வாசஸ்தல தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாலை பிரகாரங்களில், அவருடைய வாசஸ்தலத்திலே, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கிருபையை கொடுக்கிற மாத்திரமில்லை, அவருடைய மகிமையினாலும் நம்மளை மூடிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இரண்டா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாது, இன்றைக்கு வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதபடி, அழிக்கப்படாதபடிக்கு இருப்பதனுடைய காரணம் அவர் எங்கள் மேல் கொண்டிருக்கிற இந்த கிருபை தான். ஆகவே அந்த கிருபை மேலே கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையின் மேலே கிருபை நமக்குள்ளே வரணும். அந்த கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பார்க்கிறோம், நாம் 147வது சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தில், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நாம் அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய வாசத்தில், அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மேல் அவர் கிருபையோடு ஊற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருப்போம். நாம் இந்த கிருபையை உதாசீனம் பண்ணிடக்கூடாது. நம்ம கிருபை மேலே கிருபை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படணும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் வேதம் அழகா சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் திட்டப்பட பிடிக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுக்கு? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத அந்த மேன்மை, அந்த ரட்சிப்பை, விடுதலை அவருடைய கிருபையினால் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த கிருபை இழந்து விடாமல் இன்னும் கிருபை மேலே கிருபை பெற்றுக்கொள்ளணும்டா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில், அவருடைய வாசஸ்தலத்தில் நாம் எப்பொழுதும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்களாக இருக்கும் பொழுது நாம் கிருபை இழந்து போக மாட்டோம். பிரியமானவர்களே, நாம் கிருபை இழந்து போனோம்டா எங்களுக்குள்ள கசப்பான மேல் எழும்பி அருவருப்பான நரகலான காரியங்களை நடப்பித்து நாம் சீர்கட்டு போய் விடுவோம். ஆகவே கிருபை இழந்து விடாதபடி கிருபையை பற்றி கொண்டிருப்போம். நாம் அவருடைய கிருபையின் மேலே கிருபை பெறத்தக்கதா அவருடைய சமூகத்தில், அவருடைய வாசஸ்தலை காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய கிருபையினால் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.